ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி ராகி வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அது வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ராகி வந்து முழுசாகவே கேப்பையாக வாங்கி அதை வந்து நான் வெறும் சட்டியில் போட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவு எடுத்து அதை நான் வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். இது வறுக்கும்போதே நம்மளுக்கு வாசம் வரும். வாசம் வரதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வறுத்துருச்சு அப்படின்னு. லேசாக அது அப்படி படப்படன்னு பொரிஞ்சு வர மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அந்த பக்கம் வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியதுதான். வாசம் நல்லா வாசம் வரும் வறுத்து வரப்போ. ரொம்ப வறுத்துறாமல் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அடுப்பை வந்து எப்போவுமே இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் நம்ம வறுக்கும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுக்கணும். நம்ம வறுத்துட்டோம்னா உடம்புக்கு நல்லது. பச்சையாக இல்லாமல் நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுனால ஒரு 3 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம நைஸாக எவ்வளோ நைஸாக வருதோ அவ்வளோ நைஸாக நம்ம அதை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கணும். அதோடு நான் ஒரு தேங்காய் ஒரு 2 4 ஸ்பூன் அளவு ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். நாட்டு சர்க்கரையும் போடலாம். நம்ம இல்லைன்னா வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் தட்டிட்டு 150 கிராமுக்கு வந்து ஒரு 75-80 கிராம் இல்லை 100 கிராம் வரைக்கும் போடலாம் இனிப்பு. ரொம்ப இனிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நான் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன் பேலன்ஸ் பண்ணி. இனிப்புக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் தட்டிட்டு பாகு காய்ச்சி நம்ம அந்த பாகு கூட இதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மாவாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட செய்யலாம், இல்லை இப்படியும் செய்யலாம். செஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். இப்படி எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி பிடிச்சோம்னா இப்படி நம்மளுக்கு விரல் தடம். அதுதான் பிடி கொழுக்கட்டை. இது இனிப்பு காரம் எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ராகி மாவில் செய்யும்போது நம்ம வறுத்துட்டு செஞ்சுருக்கோமா, அதனால் அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. வறுக்காமல் செஞ்சோம்னா தான் ஒரு வேளை செமிக்குமோ என்னமோ நம்ம யோசிக்கலாம். ராகியில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அதே மாதிரி நல்லா இட்லி சட்டி வந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நம்ம வறுத்த மாவு தானே, அதனால் அது மாதிரி ராகியில் அவ்வளோ சத்து இருக்குங்க. கால்சியம் சத்து ரொம்ப நிறையா இருக்குது. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மாதிரி இது வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சர்க்கரைக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ராகி மாவுல நம்ம இந்த மாதிரி ஒரு முறை பிடி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாமே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோவாக நான் இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ராகி மாவு வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சத்து நிறைந்த, கால்சியம் சத்து நிறைந்தது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிச்சு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு நிறைய சத்து உள்ளது. பிள்ளைங்க ராகி களியெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடாது. இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நான் போட்ட 150 கிராமுக்கு எனக்கு இத்தனை கொழுக்கட்டை வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.